ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். இப்போது யூடியூப்பில் நான் லைவ் வந்து நிறைய இம்பார்ட்டன்ட் கொடுத்து போட்டுட்ருக்கேன். அப்படி லைவ் போடுறதுல என்ன எனக்கு பெனிஃபிட் கிடச்சிது அப்படின்னா, நிறைய நல்ல உறவுகள் வந்து எனக்கு நிறைய பேர் வந்து கிடைச்சாங்க. ஆக்சுவலி இன்னைய வரைக்கும் அவங்க ஃபேஸ் என்ன, அவங்க யார் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு ஒரு அம்மா வந்து என்னை பொண்ணாக நினச்சி என்கிட்ட பேசினாங்க. அதெல்லாம் வந்து என்னால் அனுபவபூர்வமாக வந்து என்னால் உணர முடிஞ்சுது. அப்புறம் எனக்கு யாராவது பேட் கமெண்ட் போட்டாங்க அப்படின்னா உடனே கோவப்பட்டு நான் வந்து பேட் கமெண்ட்டை படிக்கவும் மாட்டேன், ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன். ஆனால் முகம் தெரியாத நட்புகள் வந்து எனக்காக கோவப்பட்டு அவங்கள திட்டவும் செஞ்சாங்க. ரொம்ப எனக்கு வந்து சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்காக அப்படி சப்போர்ட் பண்ணுறதா இருக்கட்டும், லைவ் ரெகுலராக வந்து லைவ் வந்து பார்க்குறாங்க, என்கிட்ட பேசுகிறாங்க. அவங்க குடும்பத்தில் என்ன ஒரு ஆளாக நினச்சி வந்து என்கிட்ட பேசுகிறாங்க. துபாயிலேருந்தும் சரி, ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்துமே சரி இருக்கிற தமிழர்கள், வெளிநாட்டு தமிழர்கள் வந்து நிறைய பேர் வந்து பேசுகிறாங்க. சப்ஸ்கிரைபர் கம்மியாக இருக்கும்போதே வந்து நான் லைவ் போட ஆரம்பிச்சிட்டேன். என்னோடய லைவ் வந்து யாருமே பார்க்காட்டினா கூட நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஏதாவது ஒரு சின்ன டாபிக் எடுத்து அதை பேசி நான் அப்லோட் பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸோ இல்லை ஒரு 15 மினிட்ஸோ போட்டுட்டு விட்டுருவேன். அதுக்கப்புறம் 1 or 2 மெம்பர்ஸ் வந்து பார்த்துட்டு போவாங்க. சப்ஸ்கிரைபர் வந்து கம்மியாக இருக்கும்போது, இப்பயுமே பெருசாக இல்லை, 3K தான் ரீச் பண்ணியிருக்கேன். அப்போ இனிஷியலாக வந்து எனக்கு பேசினதெல்லாம் வந்து நிசாம் சொல்லிட்டு டென்மார்க்லேருந்து, அவங்க செல்வி சிஸ்டர், ஆஸ்திரேலியாவிலேருந்து செல்வி சிஸ்டர், அப்புறம் வந்து ராஜேஷ்ன்னு சொல்லிட்டு, இனிஷியலாக பிரவீன் சொல்லிட்டு நிறைய வந்து நல்ல நட்புகள். எனக்கு வந்து ரொம்ப தயக்கமாக இருந்தது நான் ஸ்டார்டிங்கில் லைவ் போடும்போது. ஏன்னா நிறைய சேனல்ஸ் நம்ம பார்க்கும்போது ஒரு உடல் ஊனமுற்றவங்க சேனல் வச்சுருப்பாங்க. அவங்களுக்காக இருக்கட்டும், ஆம்பளைங்க இருக்கட்டும், ஒரு கிராமத்து ஆளுங்க வந்து சேனல் ரன் பண்ணுவாங்க. அவங்களுக்குலாம் வந்து பேட் கமெண்ட்ஸ் வந்து நிறையவே போடுவாங்க. இந்த பேட் கமெண்ட்ஸ் போடுறவங்கலாம் வந்து எனக்கு ரொம்ப, அவங்களாம் யார், என்ன, ஆணா பெண்ணா திருநங்கையான்ற ஒரு ஐடென்டிஃபையே இருக்காது. ஆனால் பேட் கமெண்ட் மட்டும் அவங்க போடுவாங்க. அந்த உடல் ஊனமுற்றவங்களுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணாட்டினாலும் இப்படிலாம் பண்ணாமல் இருக்கலாம்ல. ஏதோ யூடியூப் சேனலில் ஏதோ ஒரு ஏர்னிங் வரும், அவங்க லைஃப்க்கு அது வந்து பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கும். அதை நினச்சி தான் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்ருப்போம். நம்ம லேடிஸ் எல்லாமே பார்த்துட்ருப்போம். ஆனால் கண்ணாப்பின்னு அசிங்கமாகவே கமெண்ட் போடுவாங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எனக்கு இருந்ததுனால எனக்கு ஸ்டார்டிங்கில் லைவ் போடலாம் வந்து ரொம்ப தயக்கமாக இருந்துச்சு. இருந்தாலும் வந்து நம்ம வந்து சேனலில் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், லைவ் போடாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் லைவ் போட ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட நான் தொடர்ச்சியாக லைவ் போட்டதில் இப்போ தான் லைவே வந்து எனக்கு நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி லைவ் வந்து எனக்கு ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து ஒரு பேடு எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து கொடுத்தது. காமராஜர் ஐயாவை பற்றி லைவில் பேசிகிட்டு இருக்கும்போது ரொம்ப அசிங்கமாலாம் கமெண்ட்ஸ் போட்டாங்க. அப்போ காமராஜர் ஐயாவை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போதே ஒரு அசிங்கமாக கமெண்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க என்ன ஜென்மங்களாக இருப்பாங்கன்னு மனசுக்குள்ளார தோணுச்சு. ஆனால் நான் வந்து கெட்ட விஷயத்தை ஒதுக்கணுங்கிறதுல நான் எப்போவுமே தெளிவாக இருப்பேன். ஸோ அதெல்லாம் நான் ஒதுக்கிட்டு நான் நல்லா கமெண்ட் போட்டாங்க, என்னை அப்ரிஷியேட் பண்ணாங்க. காமராஜர் நீங்கள் நல்லா பேசுகிறீங்க, உங்கள் வாய்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லி லைவ் பார்க்குறதுல ஒரு 10 பேர் பார்க்குறாங்கன்னா அது ஒருத்தவங்களாவது வந்து கண்டிப்பாக வந்து இதை சொன்னாங்க. ஸோ நம்ம அந்த நல்ல வார்த்தைகளை மட்டும் நான் மைண்டில் வச்சுக்கிட்டு தொடர்ச்சியாக லைவ் போட்டுகிட்டே இருந்தேன். அதோட பலன் தான் நினைக்கிறேன். எனக்கு இப்போது நிறைய நல்ல உறவுகள் வந்து எனக்கு கிடச்சிருக்காங்க. இதில் நிறைய வந்து குட் பர்சன்ஸ் வந்து எனக்கு கிடைச்சாங்க. நிறைய பேர் வந்து சகோதரின்னு சொல்லி தான் கூப்பிட்டாங்க. இப்பயுமே 1 or 2 பேட் கமெண்ட்ஸ் வருது. இப்போ ஸ்பேனர் வந்து ராஜேஷ்ன்னு சொல்லிட்டு, கார்த்தின்னு சொல்லிட்டு, ராஜான்னு சொல்லிட்டு ஒரு 3 பேருக்கு வந்து ஸ்பேனர் கொடுத்துருக்கேன். ஸ்பேனர் கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க மேக்ஸிமம் வந்து அவங்களே வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. இவங்கெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப வந்து என்னை யாராவது திட்டினாங்கன்னா அவங்களுக்கு கோவம் வந்துடும். அந்த மாதிரியான பர்சன்ஸ் அவங்க திட்டிடுவாங்க. நான் எதுவுமே படிக்க மாட்டேன், ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்களே வந்து லைவ்லேயே வந்து அவங்கள திட்டுவாங்க. அதனால அவங்களுக்கு வந்து நான் ஸ்பேனர் கொடுத்துருக்கேன். நல்ல ரெஸ்பான்ஸ், இவ்வளோ ரெஸ்பான்ஸ் வந்து எனக்கு கிடைக்கும் நான் எதிர்பார்க்கல. இப்பயுமே வந்து ஒரு 4K அப்படி தான் மேக்ஸிமம் வந்து ரீச் ஆகிருக்கு. இருந்தாலும் வந்து எனக்கு இதுவே சந்தோஷமாக இருக்குது. இதில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னா, அவங்க பேரை நான் ரிவீல் பண்ண விரும்பலை. ஒரு அம்மா வந்து என்னை பொண்ணாக நினச்சி பேசினாங்க. அவங்க பையனுக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் வாங்கி கொடுத்து வீடெல்லாம் கட்டி கொடுத்தா, ஆனால் என்கிட்ட பேசவே இல்லைம்மான்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து மனக்குமுறலாக வந்து என்கிட்ட பேசினாங்க. நம்ம பேசினது நம்மளோட வாய் வார்த்தைகள், நம்ம பேசுகிற விதம் வந்து ஏதோ ஒன்று பிடிச்சி போய் தான் நம்மக்கிட்ட அவங்க ப்ராப்ளத்தை வந்து சொன்னாங்க. இது லைஃப்பில் வந்து லைவ் சேட்டில் வந்து எனக்கு இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மெமரி. நிறைய பேர்கள் வந்து நான் சொல்லாமல் விட்டுருப்பேன். எல்லோரும் வந்து என்னை மன்னிச்சிருங்க. நிறைய பேர் வந்து என்கிட்ட நிறைய பேசுகிறீங்க. ஸ்ரீராம் சொல்லிட்டு ஆஸ்திரேலியாவிலேருந்து என்னோடய தமிழ் லாங்குவேஜ் புரியாட்டினாலும் பெங்களூர்லேருந்து, ஆஸ்திரேலியாவிலேருந்து,
யூஎஸ்ஏவிலேருந்துலாம் பார்க்குறாங்க. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இனிவே எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வரவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றிகள். அப்புறம் கலா சிஸ்டர்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக அவங்களும் யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. நிறைய யூடியூப் சேனல் வச்சுருக்கிறவங்களே வந்து எனக்கு நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்க லைவ் எப்படி போடுறது அப்படிலாம் கேட்டாங்க. சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு 1000 ரீச் ஆகிடுச்சுன்னா நீங்கள் லைவ் வந்து போட ஆரம்பிக்கலாம் யாருனாலும். ஒருத்தவங்க வந்து நீ என்ன 3K சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கே, பெரிய இவளாட்டம் பேசுகிற அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து கேட்டார். நான் அதை பற்றிலாம் வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணல. எனக்கு சந்தோஷமாக இருக்கிறத நான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது வந்து என்னோடய கேரக்டர். ஸோ எனிவே எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்குது. இந்தளவு சப்போர்ட் பண்ணுறது உங்கள் எல்லாருக்குமே வந்து சப்ஸ்கிரைபராக இருக்கட்டும், என்னோடய வீடியோஸ் ஷார்ட்ஸ் எல்லோரும் பார்த்துட்டு வரவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றிகள். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். என்னை வந்து உங்கள் வீட்டு பொண்ணாக நினைக்கிறீங்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேங்க. தேங்க்யூங்க.